ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி குக்கிங் உலகிலிருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்து காட்ட போகிறேன். அதாவது முள் எதுவும் இல்லாத போன்லெஸ் ஃபிஷ்ஷில் வந்து ஒரு ஹெல்த்தியான வந்து கலர்ஃபுல்லான கிட்ஸுக்கு கூடுதலாக பிடிச்ச ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ தான் நீங்கள் முதலாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறந்து போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பாப்போம் எப்படி இந்த ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸ் வச்சிருக்கிறேன். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். வந்து இதில் இஞ்சி உள்ளி கார்லிக் வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஒனியன் இருக்குது, பெப்பர்ஸ் இருக்குது, வந்து 2 கலரில் பெப்பர் போட போகிறேன். ஃப்ரெஷ் ஃபிஷ் இருக்குது. வந்து இவ்வளோ தான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் வெட்டி எடுக்க போகிறேன் சின்ன சின்ன பீஸாக. வந்து இது வந்து எலும்பில்லாத முள்ளுகள் எதுவும் இல்லாத ஃபிஷ்ஷில் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் எலும்பு உள்ள ஃபிஷ்ஷையும் எடுத்து முள்ளெல்லாம் எடுத்துட்டும் செய்து கொள்ளலாம் வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸை. இப்போ வந்து சின்ன சின்ன பீஸுகளாக வந்து வெட்டி ஒரு பவுலுக்கு வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வெட்டிட்டு வந்து இப்போ வந்து இதில் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த மண் சட்டி சூடு ஏறிட்டுது. வந்து இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து என்ன ஆயில்னு சொன்னாலும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். அதுக்கு வந்து இப்போ இந்த வெட்டி வச்சிருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கொள்கிறேன். அதை வடிவாக கழுவித்தான் எடுத்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து மேலுக்கு பேப்பர், அதாவது பிளாக் பேப்பர் போட்டுக்கொள்ளுங்க. மிளகுத்தூள் வந்து உப்பும் வந்து தேவையான மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிடங்கள் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. லைட்டாக அவிகிற மாதிரி ஃப்ரை பண்ணினா போதுமானது. இப்போ நான் 2 பக்கம் திருப்பி விடுறேன் அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் வந்து திருப்பி விட்டுக்கொண்டிருக்கிறேன். வந்து இப்போ வந்து ஃபிஷ் ரெடி ஆகிடுது. நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை. வந்து இப்படியே ஃபிஷ் அவிஞ்சா போதுமானது. இப்போ வந்து எல்லா ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் ஒரு பவுலுக்கு வந்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி உள்ளியெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன பீஸுகளாக. வந்து அதுகளை வந்து அடுத்ததாக போட போகிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிஷ் இப்படி இருக்குது. இப்போ வந்து இஞ்சி உள்ளி வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ அதே ஆயிலில் வந்து ஃபிஷ் பொரிச்ச ஆயிலில் அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். வந்து நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இது வந்து ஒரு நிமிடம் வந்து ஃப்ரை பண்ணினா போதுமானது. இஞ்சி உள்ளியும் சின்ன சின்ன பீஸுகளாக வந்து அதை வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த இஞ்சி உள்ளியை. இப்போ வந்து சின்னனாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து போடுறேன். வந்து கணக்கு வெங்காயம் தேவையில்லை, ஒரு கொஞ்சம் வெங்காயம் நீங்கள் சின்னனாக வெட்டி வச்சு போட்டால் போதுமானது. அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன், எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்போ அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டு, அதாவது போஞ்சி வச்சிருக்கிறேன், அதையும் நீளமாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் வந்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த பீன்ஸும் கேரட்டும் ஃப்ரை பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் வந்து ஸ்ப்ரிங் ஒனியன் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக போட போகிறேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸுகளாக வந்து வெட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஒனியன் இல்லைன்னு சொன்னால் லீக்ஸ் வந்து குட்டி குட்டி பீஸுகளாக வெட்டிட்டு அதையும் போட்டுக்கொள்ளலாம். பெப்பர் வச்சிருக்கிறேன் 2 கலரில், அதுவும் வந்து போட போகிறேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் க்ரீன் சில்லி நார்மல் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். அதையும் வந்து நான் வெட்டி வந்து சின்ன பீஸுகளாக போட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்க வேண்டதுக்காக இதை போட்டுக்கொள்கிறேன். இப்போ கேபேஜ் வந்து கோவா வந்து 30 கிராம் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேவையானு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை பாசுமதி அரிசி தான் வச்சிருக்கிறேன். வந்து அதையும் வந்து போட்டுக்கொள்கிறேன். 300 கிராம் இருக்குது அவிஞ்ச பாசுமதி, 90% குக் பண்ணப்பட்டது. இப்போ சோயா சாஸ் வந்து போட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டிருக்கிறேன், டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கிறேன். இப்போ ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே முழுமையாக இருக்குது. வந்து நல்லா ஃபுல்லாக குக் பண்ணப்படையில். நான் இந்த ரைஸை வந்து மார்னிங் வந்து குக் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் செய்கிறேன். வந்து
இப்போ நீங்கள் இந்த பெப்பர்ஸ் அது ஸ்ப்ரிங் ஒனியன் எல்லாத்தையும் மேலுக்கு போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா அவிய வேணும்னு சொல்லல, அது அவியாமல் இருக்கும் பொழுது சாப்பிட்டா தான் அது இந்த சுவை அப்படியே தெரியும். இப்போ வந்து பொரிச்சு வச்சிருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் மேலுக்கு போட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. பாய்.